السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله. உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இறைநேச செல்வர், ஒரு வலியுல்லா. இன்னைக்கு அவங்கள பத்தி ஒரு சிறு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இவங்க யாரு, எப்ப வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜீவித காலத்திலேயே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு முன்னதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இன்னைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி தான். சரியா? நம்ம விளங்குறதுக்காக வஃபாத்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். சரியா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துன்யால ஹயாத்துன் நபி, அதாவது ஹயாத்தோட சஹாபாக்களுக்கு மத்தியில ஹயாத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்பவே இந்த உவைசுல் கர்னி அலி அல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமகாலத்தவங்க தான். சரியா? சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில இருந்து சஹாபாக்களோட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தன்னுடைய முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, யமன் நாட்டு பக்கமாக, யமன் தேசம் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி அந்த பக்கம் இருந்து ஆழிய அன்பு தென்றல் என் பக்கமாக வீசுவதை நான் உணர்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆனந்தம் கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய அடியார்களில் ஒரு அடியார் இருக்கிறார், அவருடைய பரிந்துரையை கொண்டு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரபீஆ, முலர் என்ற இரண்டு கோத்திரத்தார்கள் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளின் எண்ணிக்கையில் உள்ள அந்த ஒட்டுமொத்த ரெண்டு கோத்திரத்தாருடைய ஆடு வளர்த்துறாங்க இல்லையா, அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் எல்லாம் என்னன்னா எவ்வளவு வரும், அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹ் பாவிகளை அவருடைய சிபாரிசின் காரணமாக மன்னித்து சுவனத்திற்கு அனுப்புவான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார்கிட்ட? சஹாபாக்கள். இதை கேட்ட சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு மனிதர் யார் ரசூலுல்லாஹ் தங்களை சந்தித்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்படி சஹாபாக்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் என்னை சந்திக்கவில்லை. இதை கேட்டவுடனே சஹாபாக்கள் இன்னும் ஆச்சரியம். யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய ஒரு மனிதர் தங்களை வந்து சந்திக்காம இருக்கிறாங்களே, எதனால அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் என்னுடைய ஷரீயத்தை பேணுவதனால் வந்து என்னை சந்திக்க முடியாமல் அவருக்கு இருக்குது. காரணம், அவருடைய தாய் கண் இழந்தவராக, கண் பார்வையற்றவராக இருக்காங்க. அவருக்கு தொண்டூழியம் செய்வதற்கு இவரை தவிர வேறு யாரும் இல்லை. இவர் ஒருத்தர் தான், வேற யாரும் அவர் குடும்பத்துல இல்லை. சோ அதனால இவர் என்ன பண்ணும், இவர் தான் தன்னுடைய தாயை கவனிச்சுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால தன் கண் தெரியாத தாயின் பணிவிடைக்காக, அந்த பணிவிடையில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அவரால் வந்து என்ன சந்திக்க முடியல. அவருடைய தாயை பராமரிக்கிறதும், இடைப்பட்ட நேரம் கிடைக்கும் போது ஆடுகளை மேய்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சொற்ப வருவாயில தனக்கும் தன் தாய்க்கும் உண்டான ஜீவனத்திற்குரிய விஷயத்துக்காக அது வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயும் யார் ரசூலுல்லாஹ், அவரை நாங்கள் சந்திப்போமான்னு சஹாபாக்கள் அங்கிருந்தவங்க கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாரும் அவரை சந்திக்க மாட்டீங்க. அப்ப சஹாபாக்கள் மறுபடியும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சந்திப்பாரா அப்படின்ட்டு. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் அவர்களை சந்திக்க மாட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரும் அலியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருவரும் அவரை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட, உமரே நீங்க அவரை சந்திப்பீங்க, அவர் கம்பளி ஆடை அணிந்தவராக இருந்திருப்பார், அவர் கம்பளி ஆடை அணிந்தவராக இருப்பார்.
அவருடைய வலது முன்கையிலே மருக்கள் நிறைந்திருக்கும், அவருடைய இடது விலா பக்கமும் மருக்கள் நிறைந்திருக்கும். அவரை நீங்கள் சந்திக்கும் போது அவருக்கு என் சலாத்தினை தெரிவியுங்கள். அதன் பிறகு என்னுடைய மேல் அங்கியை அவருக்கு என்ன பண்ணுங்க, நான் கொடுத்த அன்பளிப்பு என்று சொல்லி அவருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்த அவரிடத்துல என்னுடைய உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு பரிந்துரை செய்து என்னுடைய உம்மத்திற்காக என்னுடைய உம்மத்தின் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்ய சொல்லி அவரிடம் உமரே நீங்கள் கேளுங்கள்னு யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பொறுப்பாயிருச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்து இப்ப ஆவலோடு இருக்காங்க. சரியா? அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வஃபாத், அவங்களுக்கு பிறகு முதலாவது ஹலீஃபாவாக ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அவங்களும் வஃபாத் ஆன பிறகு ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். அவங்க ஹிலாஃபத்தில் இருக்காங்க, ஹலீஃபாவா. இப்ப இதுல கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா? 20 வருஷம் ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படியாவது அவங்கள சந்திக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்ட பொருள் அமானித பொருள் இருக்கு, அவங்கள சந்திச்சு கொடுக்கணும்ட்டு இதுக்காக அவங்க ஒவ்வொரு தடவையும் யாரு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு தடவையும் அந்த கூஃபா வாசிகள், சரியா, அந்த கூஃபா வாசிகள் அந்த ஊர்க்காரங்க வரும்போதெல்லாம் இவங்களை பத்தி விசாரிக்கிறது வழக்கமாவே வச்சுட்டு இருந்தாங்க. யாராவது அவங்க நாட்டுக்கு வந்தாங்கனாலோ, வியாபார சம்பந்தமா வந்தாலோ, இல்ல வேறு விஷயமா அரசாங்க விஷயமா வந்தாலோ, யாரெல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்க வராங்களோ அதில் குறிப்பாக கூஃபா வாசிகளாக இருந்தா அவங்க இடத்துல இந்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி விசாரிக்காமல் இருந்ததே இல்லை. ஆனா இப்படியே விசாரிச்சுக்கிட்டே எத்தனை வருஷம் ஓடி போயிருச்சு? 20 வருஷம் ஓடி போயிருச்சு. ஹஜ்ஜு காலங்கள்ல ஹஜ்ஜுடைய நேரத்து அதே உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரிதான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இருந்து என்ன வரல, சரியான தகவல்கள் வந்து சேரவே இல்லை. ஏன்னா இவங்க ஆட்சி கட்டில இருக்காங்க. இவங்க இவங்களுடைய ஆட்சி காலத்துல உலகத்துல 3/2 பங்கு ஆட்சி செஞ்ச மாபெரும் ஹலீஃபா அல்லவா. அப்ப ஆட்சி பொறுப்பு அதிகமான சுமை. அப்ப அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்ணல, அந்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய விஷயத்த மறக்கல, அதை விட்டுறல. அதுக்காக பெருமுயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா சரியான தகவல் இவங்களுக்கு வந்து சேரவே இல்லை. இப்ப இந்த நிலையில தான் ஒரு தடவை 20 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க. ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டு மக்களுக்கு மத்தியில உரையாற்றும் போது மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க, சஹாபாக்களும் இருக்காங்க, மற்ற ஊர்வாசிகளும் இருக்காங்க. பல தேசங்கள்ல இருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க ஹஜ்ஜு காலத்துல. அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க, இருக்காங்க எல்லா மக்களும். இப்போ ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உரையாற்றும் போது இடையில என்ன சொல்றாங்க, உங்களில் ஈராக் நாட்டில இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க மட்டும் எந்திரிங்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு நிக்கிறத பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதுல கூஃபா வாசிகளை தவிர மற்றவங்களை, கூஃபாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தவிர அந்த கூஃபாங்கிற நகரத்தில் இருக்கவங்க தவிர மற்றவங்க என்ன பண்ணுங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல பெரும்பாலும் உட்காந்துருங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, கூஃபா வாசியில அமர்ந்திருக்காங்க. சரியா? அதுல அந்த கூஃபா வாசிகளையும் முராது கிளைனர் அதுல அவங்க மட்டும் இல்லைங்க, மற்றவங்க எல்லாம் உட்காந்துருங்கிறாங்க. இப்ப முராது கிளைனர் என்ன பண்றாங்க, நின்று இருக்காங்க சொற்பம் பேர். அதுலயும் என்ன சொல்றாங்க, கரன்கிற ஊர்ல இருந்து வரவங்க, சிற்றூர், அது ஒரு சின்ன ஊர், அந்த கரன்கிற ஊர்ல இருக்கவங்க தவிர மத்தவங்க உட்காந்துருங்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நிக்கிறாரு. இப்போ அவரை பார்த்து ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு உவைஸ் அப்படின்னு யாராவது தெரியுமா அப்படின்னு. இப்ப அவர் சொல்றாரு, உவைஸா, என்னுடைய பெரியப்பா அம்ரு, அவருடைய மகன் பேரு உவைஸ். ஆனா அவரு நீங்க விசாரிக்கிற அளவுக்கு அமீருல் முஃமினீனே, நீங்கள் விசாரிக்க வேண்டிய அளவிற்கு அவர் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லையே. அவர் சாதாரண ரொம்ப மிகவும் உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய, ஊருக்குள்ளேயே அவருக்கு யாரை பத்தி யாரு கேட்டாலும் அவருக்கு தெரியாது, அவ்வளவு பிரபல்யமானவங்க, அவருக்கு அவ்வளவு எந்த ஒரு சிறப்பு அந்தஸ்தாவும் இருக்கிற மாதிரி தெரியலையே, நீங்க விசாரிக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆளா தெரியல. ஆனால் எங்க பெரியப்பாவுடைய மகன் பேர் என்னதான் உவைஸ் தான் சொல்றாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அவங்க ஆனந்தம் உள்ளுக்குள்ள. சரி ஹைர் முடிஞ்சு எல்லாம் விடைபெற்று ஹஜ்ஜில் இருந்து அவங்கவுங்க போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, ஹஜ்ஜில் இருந்து மதீனாவுக்கு
வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, அலி ரலியல்லாஹு தஆலா உமர் அலி ரெண்டு சேர்ந்து தானே பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள போய் அவங்களையும் துணை கூப்பிட்டுக்கிறாங்க. கூட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த மேலங்கிய தன்னுடைய அந்த ஜுப்பாவை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் பயணமாகறாங்க. எங்க? கூஃபாவை நோக்கி. அப்ப அந்த கூஃபாவை நோக்கி வராங்க. அங்க வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு கரண் ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த கரண் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்த பிறகு அங்க விசாரிச்சு ஒரு வழியா பார்க்கும்போது, அப்படியா தெரியலதான், அங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார் பாருங்கன்னு சிலர் வழிகாட்டுறாங்க. அங்க போனா ஒரு மேட்டுப்பாங்கான இடத்துல என்ன பண்றாரு, ஆடுகள் ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அங்கு ஒரு மனிதர் கம்பளி உடை அணிந்தவராக தொழுதுட்டு இருக்கார். இப்ப தூரத்துல இருந்து பார்க்கும் போதே உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு என்ன வந்துருச்சு, ஒரு நினைப்பு, இவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோடவே யார் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, அவங்களும் அலி ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் தன்னுடைய வாகனமான குதிரைகளை ஓட்டிக்கிட்டு அப்படி மெதுவா வந்து நிறுத்திட்டு இறங்கி அவங்க பக்கமாக மெதுவாக நடந்து போறாங்க. யாரோ புதுசா நம்ம பக்கத்துல வராங்கிறத உணர்ந்த அந்த கம்பளி உடை அணிந்து தொழுது கொண்டிருந்த நபர் என்ன பண்றாரு, தன்னுடைய தொழுகையை விரைவாக முடிச்சுட்டு திரும்பி சலாம் சொல்றாரு. சலாம் சொல்லிட்டு, நீங்க யார், நீங்க யாருன்னு சொல்லி யார் கேட்கிறா, அந்த கம்பளி உடை அணிந்த அந்த மனிதர் கேட்கிறார். கேட்கும்போது அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்றாங்க, இவர்தான் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு யார்கிட்ட, அந்த கம்பளி உடை அணிந்த அந்த மனிதரிடத்துல சொல்றாங்க. அது வரைக்கும் அவர் உட்காந்துட்டே தான் சலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயுமே, நான் அவர் துணையா வந்திருக்கிறேன், என் பேர் அலி இப்னு அபீ தாலிப்னு சொல்றாங்க, அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அங்க இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு. அந்த இன்ட்ரோ கொடுத்த உடனேயுமே சலாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டே தானே கேட்டிருந்தாங்க. அந்த கம்பளி ஆடை அணிந்தவர் என்ன பண்ணாரு, மரியாதையின் காரணமாக எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு, தாங்கள் என்ன பார்க்க வந்ததுக்கான நீங்க எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தவங்க, எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஹலீஃபாவா இருக்கீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர்களாக இருக்கிறீங்க, இவ்வளவு சிறப்பிற்குரியவங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க யாருன்னு கேட்கறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா தான் கேள்வி கேட்கறாங்க. நீங்கள் யார்? அதுக்கு அந்த கம்பளி உடையன்னு சொல்றாரு, நான் ஆடு மேய்க்கிறவங்க, நான் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு. நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்கல, உங்க பெயர் என்ன? ஓ, ஏன் பேரா அப்துல்லா. அப்துல்லா என்னது? அல்லாஹ்வின் அடிமை. எல்லாருமே அப்துல்லா தானே, ஆணாக இருந்தால் அப்துல்லா, பெண்ணாக இருந்தால் அமத்துல்லா. சரியா? அப்ப அந்த அடிப்படையில எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியார் தான். இப்ப அதே அர்த்தம் உள்ள பேர் என்ன பண்றாரு, இந்த கம்பளி உடை அணிந்தவர் விவரமா அப்துல்லான்னு சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா தெரியாதா? அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே அப்துல்லா தான், நானும் அப்துல்லா தான், நீங்களும் அப்துல்லா தான், இவரும் அப்துல்லா தான், உங்களுக்கு உங்க பெற்றோர் வச்சிருப்பாங்கல்ல அந்த பேர் என்னன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அந்த கம்பளி உடை அணிந்தவர் சொல்றார், எனக்கு என்னுடைய பெற்றோர் வச்ச பேர் உபைஸ். இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இன்னும் அதிகமாக உள்ளுக்குள் ஆனந்தம். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போன எவ்வளவு பெரிய பொறுப்பு, அமானிதம், அது நிறைவேற்றணும் இல்ல. சரியா? அப்ப அதன் காரணமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வலிமார்கள் நின்றும் உள்ளவர், வலிமார்கள் ஆகச் சிறந்தவர். சரியா? உவைசுல் கர்னி பி இஹ்சான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட சிறப்பிற்குரியவங்களா இருக்கிறதுனால அவங்கள சந்திச்சு நீங்க சந்திப்பீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களுடைய சந்திப்புக்காக 20 வருஷம் காத்திருந்திருக்காங்க. இப்ப சந்திச்சாச்சு, அவங்க தாங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா ஆனந்தம் உள்ளுக்குள்ள தாங்க முடியல. அந்த ஆனந்தத்தோட கேட்கறாங்க, உங்களுடைய கையை, வலது கையை நீட்டுங்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணும் இல்ல, வலது கையை நீட்டுறாங்க. அந்த கைகள்ல மருக்கள் நிறைஞ்சிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள் சரியா இருக்குது இல்லையா? அவர்கள் குட்டையான சரீரம் உள்ளவங்களா, நடுத்தரமான உடல்வாக ஒரு குட்டையான சரீரம் உள்ளவங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்டா இருக்கு. கம்பளி ஆடை அணிஞ்சிருக்கிறாரு, கர்ன்ங்கிற ஊர்ல இருப்பாரு, உவைஸ்ங்கிற பேர்ல இருப்பாரு, முன்கையிலையும் மருக்கள் இருக்குது, விழாவிலையும் என்ன இருக்கும், மருக்கள் இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப இது எல்லாமே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த
உவைசுல் கர்னி அவங்கள பார்த்துட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை சந்திக்கும் போது அவர்களுடைய சலாமை உங்களுக்கு சொல்ல சொன்னார்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை அவர்களுக்கு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. சொன்ன உடனேயுமே அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமிற்கு பதில் அளித்துட்டு இருக்கும்போதே என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த மேல் அங்கிய ஜுப்பாவை உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கும் போது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு தன்னுடைய அன்பளிப்பாக கொடுக்க சொல்லி என்னிடம் கொடுத்துள்ள அமானித பொருள் இது, இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட யார் கொடுக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலங்கி அல்லவா வாங்கிக்கிறாங்க, வாங்கி கண்கள்லயே ஒத்திக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்க சொல்றீங்க, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும் போதே அடுத்து அதுக்குள்ள உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, இடைமறிச்சு உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்காக வேண்டி உம்மத்துடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்ய சொன்னாங்கிறாங்க. இப்பதான் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னாவது ஒரு பதட்டம் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சலாமும் சொல்லி இந்த ஆடையும் கொடுத்து உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ்ட்ட சிபாரிசு செஞ்சு பாவ மன்னிப்புக்கு துஆ செய்ய சொன்னாங்கன்னா அது நானா இருப்பேனா எனக்கு சந்தேகமா இருக்குது, வேற ஏதோ உவைசா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட போறீங்க, அதனால இது நான் அதுக்கு தகுதியற்றவன் சொல்லி என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இல்ல இல்ல நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் தங்களுக்கு கச்சிதமாக பொருந்துகிறது, நாங்கள் தெளிவாக உணர்கிறோம், தாங்கள் தான் உவைசுல் கர்னி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய உவைசுல் கர்னி தாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க. அடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவால எனக்கு பின்னாடி எந்த ஒரு நபியும் கிடையாது, ஒருவேளை வருவதாக இருந்த நபியாக வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுறான்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அப்ப நமக்கே விளங்குங்கப்போ அவ்வளவு பெரிய வலியுல்லாவாக இருக்கக்கூடிய உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மகத்துவம் தெரியாதா? அப்ப அவங்க அடிச்சு சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு கொடுங்க இப்போ அப்படின்ட்டு அந்த மேலங்கி வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, கண்கள்ல ஒற்றியவராக கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அங்க ஒரு மேடான இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு கல் இருக்கு, அது மேல தன்னுடைய நம்சாசம் கொடுத்த அந்த ஜிப்பா அவங்களுடைய ஜிப்பா உயரமான இடத்துல வச்சுட்டு அங்கேயே சஜ்தாவில் விழுகிறாங்க. சஜ்தால விழுந்து பூமியை நெத்தியில வச்சு அல்லாஹ் இடத்துல மன்றாடுகிறார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னிடத்துல உம்மத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்கு சிபாரிசு செய்யணும் உங்களோட துஆ செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பொருட்டால நீ என்ன பண்ணணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தாகிய அடியார்களை நீ மன்னிக்கணும், நீ மன்னிக்கலன்னா வேற யாரு மன்னிக்க முடியும், அதனால உன்னிடத்துல நான் பாவ மன்னிப்புக்காக மக்களுடைய பாவ மன்னிப்புக்காக நான் மன்றாடுறேன், நீ பாவ மன்னிப்பு கொடுத்தாதான், நீ மக்களை மன்னிச்சாதான் நான் சஜிதாவுடன் தலையே எடுப்பேங்கிறாங்க. சஜிதால இருந்துகிட்டு இப்போ அல்லாஹ் சொல்றான், சரி உங்களுடைய துஆவின் காரணமா என்ன பண்றேன், நான் மக்கள் இருக்கக்கூடிய உம்மத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேங்கிறான். சிலருடைய பாவமா பத்தாது இன்னும் அதிகமாக வேணும். எந்த அளவுக்குன்னா முழு உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழக்கூடிய அத்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீ மன்னிக்கணும் யா அல்லாஹ்னு சொல்லி மன்றாடுறாங்க. அல்லாஹ் மறுபடியும் என்ன சொல்றான், 1000 நபர்களை மன்னித்தேன் அப்படின்னு எத்தனை, 1000 எத்தனை, 100,000 1,00,000, 1000 10 லட்சம், 10 லட்சம் பேர்த்த மன்னிச்சேங்கிறான். சரியா? இவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு இன்னும் மனித குலத்தில் இருக்க எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தா இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவத்தை நீ மன்னிக்கணும் யா அல்லாஹ், இல்லைன்னா நான் சஜிதால இருந்து எவ்வளவு காலம் ஆனாலும் நீ சூர் ஊதக்கூடிய நேரம் கியாமத்துடைய நாள்ல சூர் ஊதப்படும்ல, அது வரைக்கும் கூட நான் தலையை சஜிதால இருந்து எடுக்க மாட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த மேலங்கியையும் நான் அணிய மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றாங்க சஜிதால இருந்து. இது இங்க நடந்துட்டு இருக்கும்போது தூரத்துல நின்று இருக்காங்க இல்லையா, யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா
பாக்குறாங்க, ரொம்ப நேரமா சஜிதால் இருக்காங்க. இங்க அல்லாஹ் விட்டு அவர் மன்றாடுறாரு, அல்லாஹ் அவருக்கு இதெல்லாம் இல்ஹாம்ல சொல்லிட்டு இருக்கான் அல்லாஹ். இல்ஹாம்ல என்னது? உள்ள உதிப்பு. சரியா? வலிமார்களுக்கு அல்லாஹ் இல்ஹாம் மூலமா நபிமார்களுக்கு வஹி வரும். வலிமார்களுக்கு இல்ஹாம் லதுன்னி அப்படிங்கிற மாதிரி இல்ஹாம்ல உள்ள உதிப்புல அல்லாஹ் அவங்களுக்கு பேசுவான். அப்ப அந்த அடிப்படையில் அவங்களுக்கு விளங்க வைப்பான். அப்ப இல்ஹாம்ல அவங்களுக்கு உதிப்பாகுது. இதெல்லாம் சொல்லும்போது இங்க சம்பாஷணை நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்குது. சஜிதால இருந்து அவர் தலையை தூக்குற மாதிரி காணும். உமர் அலி இல்லாதவரும் அலி தூரத்துல நின்று இருந்தாங்களே, அவங்க பார்த்துட்டே இருந்துட்டு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு யோசிக்கிறாங்க. ஏன் ரொம்ப நேரமா சஜிதால கிடக்குறாங்க, காணோம், எந்திரிக்கவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு இவங்க அவங்கள பார்க்கலான்னு பக்கத்துல அப்படி நெருங்கி வந்துட்டாங்க. பக்கத்துல வந்த உடனே அவங்க என்ன ஆயிட்டாங்க, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி சஜிதால இருந்து தலையை உயர்த்திட்டாங்க. உயர்த்தின உடனே சொன்னாங்க, இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம்ல, இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாமே, பொறுத்திருக்கலாமே. அப்படி இருந்திருந்தா நான் அல்லாஹ்ட்ட இன்னும் மன்றாடி என்ன பண்ணிருப்பேன், அதிகமான மக்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு வாங்கியிருப்பனே. இப்பொழுது அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், ரபிஆ முலருங்கிற 2 கோத்திரத்தாருடைய ஆடுகளின் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை அளவிற்கு மட்டும் பாவிகளுடைய பாவத்தை மன்னித்தேன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொல்லும்போது உமர் அலி ரலியல்லாஹு இன்னும் ஆனந்தம். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பே அதுதானே, அதை அவர் அப்படியே சொல்லிட்டாரு. அப்ப எவ்வளவு பெரிய இறைநேச செல்வரா இருப்பார் அவர். இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரியா? இப்ப இதெல்லாம் சம்பாஷணை முடிஞ்சு அதுக்கப்புறம் வேறு சில சம்பாஷணை நடந்ததுக்கு அப்புறம் இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க. யாரு கேட்கிறா? உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான்னு சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு சிறப்பிற்குரியவங்க. அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய மாபெரும் சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உவைசுல் கர்னி. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கல, சந்திச்சுன்னா அவங்க சஹாபி, சந்திக்கல அதனால அவங்க சஹாபாக்களை சந்திச்சுன்னா அவங்க தாபியில ஒருத்தவங்க, தாபியீன்களில் ஒருவர். சரியா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, வலிமார்களில் சிறந்தவர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நாவாலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய மனிதர் தான் யாரு, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான தோழர்கள் உருவான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி. அப்போ இவங்க அவங்க என்ன பண்றாங்க, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கிறாங்க. அப்போ உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாடியும் முழு உலகத்திற்குரிய எல்லாருக்காக தான் துஆ செய்றேன், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவருக்காக தான் துஆ செய்றேன். அப்படி இருக்கும்போது அதுல நீங்களும் தானே இன்க்ளூட், நீங்களும் தானே உள்ளடக்கம். இல்ல இல்ல, உள்ளடக்கம் தான், நீங்க விசேஷமா ஹாஸா குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா எனக்காக வேண்டி என் பெயர் சொல்லி துஆ செய்யுங்கிறாங்க. அப்போ உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்காக விசேஷமாக துஆவும் செய்றாங்க. அவங்களுடைய துஆவும் வாங்கியாச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்துறாங்க, எனக்கு உபதேசம் செய்யுங்க. இவங்க சொல்றாங்க, அவ்வளவு சிறப்பிற்குரியவன்லாம் நான் இல்ல, நீங்க தான் எனக்கு உபதேசம் செய்யணும், நான் அந்த அளவுக்கு தகுதியற்றவன் சொல்லி இது பண்றாங்க. இல்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்க உபதேசம் செஞ்சுதான் உண்டு. உமர் அலி ரலியல்லாஹு பிடிவாதம் பிடிக்கும் போது உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, தாங்கள் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறீர்களா? உமர் அலி ரலியல்லாஹு சொன்னா ஆம். அப்ப அல்லாஹ்வை அறிந்திருப்பதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? சரியா? அப்ப அதுக்கப்புறம் வேற என்ன நீங்க அறிஞ்சு செய்ய போறீங்க? ஆகச்சிறந்த அல்லாஹ்வை அறிவதுதான். அல்லாஹ்வே நீங்க அறிஞ்சிருக்கீங்க, அதை விட சிறந்த உபதேசம் சிறந்த செயல் சொல்ல முடியாது. ஆகவே அது தேவையில்லை அப்படின்னு. இன்னும் எனக்கு உபதேசம் செய்யுங்கள், உங்களை அல்லாஹ் அறிஞ்சிருக்கானா அப்படின்னு கேட்கிறாங்க. ரெண்டாவது யார், உவைசுல் கர்னி. ஆம், என்னையும் அல்லாஹ் அறிஞ்சிருக்கான். உலகத்திற்கு யார் அறிஞ்சா என்ன, அறியாட்டி என்ன? ஏன் எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க, அல்லாஹ் அவன் அறிஞ்சிருக்க மாட்டான். அல்லாஹ் அறிஞ்சிருக்க மாட்டான்னா அந்த எண்ணத்துல இல்ல, அல்லாஹ் அறியக்கூடிய அளவுல, அதாவது என்ன சொல்றது, ஸ்பெசிபிக்கா விசேஷமானவனாக இல்லைன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம் அல்லாஹ் என்ன அல்லாஹ்வும் அறிஞ்சுதான் இருக்கிறான், நான் எப்படிப்பட்டவன் என்பது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அல்லாஹ்வும் உங்களை அறிந்திருக்கக்கூடிய போது இதை விட சிறப்பு வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த உபதேசம் செய்யல, எவ்வளவுதான். சரியா? சொல்லிட்டு சரி உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணா சொல்லுங்க, நான் ஏதாவது தந்துட்டு போறேன், ஹலீஃபாவா இருக்கிறேன், நீங்க என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க என்ன பண்ணும்,
செய்யணும். நபிசாசுடைய சலாமுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க, நபிசாசுடைய பாராட்டுதலுக்கும் சிறப்பித்து கூறக்கூடிய அந்த வார்த்தைகளும் சொந்தக்காரர் இருக்கும்போது நான் ஏதாவது செய்யணும் அல்லவா, நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணா சொல்லுங்க செய்யுங்கிறப்போ அவங்க என்னிடம் 2 தீனார்கள் உண்டு. இந்த 2 தீனார்கள்ல பொன் நாணயங்கள், தங்க நாணயங்கள், திர்ஹம்னா வெள்ளி நாணயங்கள். அப்போ 2 தீனார் இருக்கு என்கிட்ட. இந்த 2 தீனார் செலவழிக்கக்கூடிய நேரம் வரை நான் உயிரோடு இருப்பேன் என்பதை தாங்கள், அதாவது என்ன சொல்றது, அசூரன்ஸ் தர முடியுமா? சரியா, எனக்கு நான் அந்த 2 தீனாரை செலவழிக்கக்கூடிய காலம் வரைக்கும் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு நீங்க எனக்கு உத்தரவாதம் தர முடியுமா அப்படின்னு யார் கேட்கிறாங்க? உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட. முடியுமா? முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு தேவையில்லை, 2 தீனார் இருக்குல்ல, அப்ப இது போதும். இல்ல ஏதோ ஆடை, இதோ 2 கம்பளி ஆடை, ஒன்னு மேல போத்திக்கிறேன், ஒன்னு உடுத்தி இருக்கிறேன், ஒன்னு போத்திக்கிறதுக்கு 2 போதும். நான் தொழும்போது அதை விரிச்சே தொழுதுக்குவேன். அப்போ அது கிளியிற வரைக்கும் நான் இருப்பேனா? கேரண்டி இருக்கா? இல்ல. தான் எனக்கு செருப்பு இருக்குது, 1 போதும் இப்படின்ட்டு கேட்கறதுக்கெல்லாம் அது இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேனாங்கிற கேள்வியை கேட்டு என்ன பண்றாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா வாயடைக்க வைக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சரி இவர்கிட்ட பேசி என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா வாங்க தயார். ஏன்னா இறைநேசனுடைய பண்பு அப்படித்தான் இருக்கும். இப்போ உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்றாங்க, அதாவது நமக்கான பயணம் இங்க மிக நீண்டதா இருக்குது, காலமோ குறுகியதா இருக்குது. அதற்கான பயண சாதனம், அதாவது நன்மைகளை செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய நேரம் குறைவா இருக்குது, செய்ய வேண்டிய காரியங்களும் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் உங்களுடைய காரியங்களை கவனியுங்கள், நான் என்னுடைய காரியங்களை அல்லாஹுடைய, அல்லாஹ் வணங்குறது தானே, அப்ப அல்லாஹுடைய வணக்க வழிபாடுல ஈடுபடணும். ஆகவே என்ன பண்றேன், நான் என்னுடைய காரியங்கள் ஈடுபடுறேன், இன்ஷா அல்லாஹ் நாம் மறுமையில் சந்திப்போம். நாங்கள் அப்போ இந்த சம்பவத்துக்குள்ள இன்னும் நிறைய தத்துவங்கள் இருக்குது. சரியா, நாம விளங்க வேண்டியது அவுலியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சமகாலத்திலேயே இருந்தாங்கிறதுக்கு இது ஒரு சான்று. சரியா, வலியுல்லா அல்லாஹுடைய நேசர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அந்த வலியுல்லாக்களுடைய சிபாரிசை, ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் மத்தியில 20 வருஷம் கழிச்சு அலி ரலியல்லாஹு தான் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணியிருக்காங்க, அதை போய் நிறைவேற்றி இருக்காங்க. அப்ப இவ்வளவு வலிமையான ஆதாரம் உள்ள ஒரு விஷயம், வலிமாருடைய ஷஃபாத் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். சரியா, இன்னைக்கு உம்மத்துல எத்தனையோ கூட்டமா பிரிவாங்க நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வேண்டாம், எல்லா நரகத்துக்கு போயிடும், ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு போவோம். எது அது? நபி சஹாபாக்கள் கேட்கும்போது மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அந்த ஒன்றை தவிர நபி ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வலிமார்கள் உள்ளவர் யாரு? உவைசுல் கர்னி அப்படின்ட்டு. சஹாபாக்களும் அதை அக்செப்ட் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவை என்ன சொல்ற சிறமேற்கொண்டு வந்து அதை நிறைவு செஞ்சிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலையும் என்ன ஆயிடக்கூடாது, வலிமார்களை தவறாக நினைக்க கூடாது, வலிமார்கள் விஷயத்துல தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. ஏன் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நேசரை நோவினை செய்கின்றவன், என்னுடைய நேசர் யாரு? அல்லாஹ்வுடைய நேசர் வலியுல்லா. என்னுடைய நேசருக்கு நோவினை செய்கின்றவனுக்கு எதிராக சினம் கொண்ட சிங்கம் சீறுவதை போல் நான் கோபம் வருகிறேன்னு ஹதீஸே குர்சியில அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்னுடைய நேசரை இழிவுபடுத்துகிறவன் என்னுடன் போர் பிரகடனம் செய்து விட்டான்னு ஹதீஸே குர்சியில அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். துருல் முக்தார்ல துருல் மன்சூர்லயே வரும் இந்த ஹதீஸ். அப்ப இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய நேசரை இழிவுபடுத்தக்கூடியவன் அல்லாஹுடன் போர் செய்ய முனைந்து விட்டான்னு ஹதீஸ் தெளிவா இருக்குது. அல்லாஹுடைய நேசரை நோவினை செய்பவன், அந்த நோவினை செய்பவனுக்கு எதிராக அல்லாஹ் சினம் கொண்ட சிங்கம் சீறுவதை போல் கோபம் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ஆபத்து ஒரு மனிதனுக்கு நிகழும் சொன்னா அந்த அல்லாஹுடைய கோபத்திலிருந்து அந்த மனிதனை காப்பாற்ற யாராலையும் முடியுமா? அப்போ அவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் தான் அல்லாஹுடைய அவுலியாக்கள். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும், நம் மனைவி மக்களையும், நம் சந்ததிகளையும் அவுலியாக்களின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக, அல்லாஹுடைய அவுலியாக்களின் மீது முஹப்பத்துடையவர்களாக, இன்னும் அந்த அல்லாஹுடைய அவுலியாக்களை
பின்தொடரக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக நம்மையும் அவர்களை போன்ற அவுலியாக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழச் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் இன்னும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.